அசஸ்மெண்ட் கொடுப்போம். இதில் வந்து 5 year and above எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஒருத்தங்க தான் இருக்கீங்களா? இல்லை ஓவரால் நான் எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கம்பெனியை பற்றி பேசாதீங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம கம்பெனியோட ரிலேஷனே இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லணும். ஓகே, மோர் தென் 5 years எவ்வளோ பேர்? 1 2 3 4 5 அண்ட் மோர் தென் 3 years. இல்லை, மற்றவங்க எல்லாம் அதில் வருவீங்கல்ல, மோர் தென் 3 yearsல. ஸோ 7 8 பேர் இருக்கீங்க. சரி, ஓகே. எந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கலாம்? ஸோ வில் கிவ் தம் in the interest of time, Enneagram will give. Huh? Okay, it will become complicated if I give DISC. Okay. So, உங்கள் இமெயில் ஐடியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், தென் வில் டூ சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சீனியர் டீம் மட்டும் டீம் கோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டீம் டார்கெட்ஸை போடுவோம். ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் அசஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே அப்ளிகபிள். இப்போ நாங்கள் கொடுக்க போகிற அசஸ்மெண்ட் சேல்ஸ் டீமுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்ளிகபிள். மற்ற டீமுக்கு அது எப்படி பாதிக்கும், எப்படி எஃபெக்ட் ஆகுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ 2 அசஸ்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. அதில் வந்து செகண்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வேண்டாம், செகண்ட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம், டைம் இருந்தால் வில் கிவ் ஃபார் த சீனியர் பீப்புள். இல்லை நீங்கள் ஓன் டைமில் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்பலாம். ரைட். செகண்ட் அசஸ்மெண்ட்டோடைய பவர் என்னன்னா, அது யாருக்குமே யூஸ் ஆகும், சேல்ஸுக்கும் யூஸ் ஆகும், அது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் டூ த செகண்ட் அசஸ்மெண்ட். ஸோ எல்லாரும் மொபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஒரு லிங்க் ஒன்று, you just help him which link to open. You can help him. Just check them personally. You check for everybody. Check everybody personally. No, I think I will show them how to do it physically. Then you open the truity.com link. சார், நான் வந்து ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ ஈஸியாக இருக்கும். யா, ஸோ இதுதான் டெஸ்டோடைய லிங்க். இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சான்னு பாருங்க எல்லாருமே. இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சா? ஸோ இதில் வந்து 5 கேட்டகரி இருக்கு. டெஸ்ட் அட்டன் பண்ண ஆரம்பிக்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. இதில் வந்து சில கேள்விங்க கேட்டிருக்கிறது வந்து கரண்ட் பர்சனாலிட்டி. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் போடக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் இது ஐ ஸ்ட்ரைவ் ஃபார் பர்ஃபெக்ஷன்னா, நான் எப்பவுமே பர்ஃபெக்ஷனா இருக்க முயற்சி பண்ணுவேன். பட் இப்போ நீங்க பர்ஃபெக்டா அப்படிங்கிறத நீங்க போடணும். எனக்கு வாழ்க்கையில பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வந்து கிளிக் பண்ணிடாதீங்க, எல்லா டெஸ்ட் ரிசல்ட் தப்பா வந்துடும். இப்போ எப்படி இருக்கீங்க, பர்ஃபெக்ஷன் ஸ்கோர்ல 3ஆவதா 5ஆ? இங்க போட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி இல்லை, இது போட்டீங்கன்னா அக்யூரேட் அப்படின்னா நான் ரொம்ப பர்ஃபெக்ஷனை ட்ரை பண்ற ஆளு, நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறவன். இங்க ஆவரேஜில் போட்டீங்கன்னா சில டைம் நான் பர்ஃபெக்டா இருப்பேன், சில டைம் நான் பர்ஃபெக்டா இல்லாமல். ஸோ லெஃப்ட்ல வந்து உங்களை மாதிரியே இல்லை, ரைட்ல வந்து எவ்ரி திங் இஸ் லைக் யூ. ரைட்ல வந்து எல்லாமே உங்களை மாதிரி. ஸோ இதுல வந்து ஒவ்வொன்றா இங்க கிளிக் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மாதிரி 11 பேஜ் வரும்.
ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஸோ இதில் ஒவ்வொரு இதுக்கும் மீனிங் யாருக்கு உங்களுக்கு சொல்லணுமா? சார்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே, யூ கம் ஹியர், எக்ஸ்பிளைன். ஒன்லி ஃபார் ஹிம், யூ சிட் தேர். ஸோ இதில் சிலது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். இதை ரேண்டமாக இப்படி ரேண்டமாக ஃபில் பண்ணிட்டு 11th பேஜ் வரைக்கும் கொண்டு போ.